வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நியூ மாடியூலை பற்றி தான் பார்க்க போறோம். ஊடோல ரெண்டல் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கு. ஸோ அந்த ஆப்ல வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு, அதை எதுக்குலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மாடியூலில் ரெண்டல் அப்படின்ற ஆப் இருக்கு இல்லையா, ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டலுக்கு விடுவோம் இல்லையா. இப்போ வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கார் ரெண்ட் விடுறதாகட்டும், டூ வீலர் ரெண்ட் விடுறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு விஷயங்களா சில பொருட்கள்லாம் வந்து நம்ம ரெண்டலுக்கு விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ்க்கு வந்து இந்த ரெண்டல் ஆப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ இங்கே வந்து ஓவராலாக நம்ம ரெண்டல் ஆப் ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட டேஷ்போர்ட் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டல் ஸ்டேட்டஸ், அதாவது கேன்சல் ஆனது எத்தனை, அப்புறம் கொட்டேஷன் ஸ்டேஜில் என்ன இருக்குது, ரிசர்வ்ட் ஆனது எத்தனை இருக்குது, பிக்கப்பில் எத்தனை ஆர்டர் இருக்குது, ரிட்டர்ன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்ற வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம். தென் இன்வாய்ஸ் ஸ்டேட்டஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் வந்து ஓவராலாக தெரியும். இங்கே வந்து ஃபுல்லி இன்வாய்ஸ்டு வந்து 3 இருக்குது. அப்புறம் நத்திங் டு இன்வாய்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்வாய்ஸ். ஸோ இந்த மாதிரி கேட்டகரி வைஸ் நம்மளால பார்த்துக்க முடியும். தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேன்பன் வியூவு. ஸோ இந்த ஓவராலாக கொடுத்துட்டு கேன்பன் வியூ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வியூ இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்துக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேலண்டர் வியூஸ். ஸோ கேலண்டர் வியூவில் என்னன்னா நம்ம வந்து ரெண்ட் கொடுக்குற வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கேன்சலில் எத்தனை இருக்குது, பிக்கப்பில் பண்ண வேண்டியது எத்தனை, ஸோ ரிசர்வ்டு ஆனது எத்தனை அப்படின்றதெல்லாம் உங்களால் ஈஸியாக பார்த்துக்க முடியும். கீழே பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட டீட்டெயில்ஸும் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பைவோட் டேபிள். ஸோ இது வந்து நம்ம எப்பயும் போல் ரிப்போர்ட்டிங் பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ சேல்ஸ் பர்சன் வைஸு, தென் அதில் நம்ம கஸ்டமர் வைஸ், ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ரிப்போர்ட்டிங் பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இதில் மெஷர்ஸில் வந்து டோட்டல் அண்ட் கவுண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிராஃப், நம்ம இந்த டேஷ்போர்டில் இருக்கிற கிராஃபை வச்சு கஸ்டமர் வைஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பர்சன் வைஸ், ஸ்டேட்டஸ் வைஸ் நம்மளால் வந்து ஒவ்வொன்றும் நம்ம வந்து எனபிள் பண்ணி பார்த்துக்க முடியும். தென் அந்த ஒரு ஆர்டருக்கு அகேன்ஸ்டாக இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆர்டர்ஸ் அப்படின்ற டேப் இருக்குது. இதில் வந்து ஓவரால் ஆர்டர் வியூ, அதுக்கடுத்து கஸ்டமர், நம்மளோட கஸ்டமர் லிஸ்ட்டு வந்து இங்கே வந்து வியூ ஆகும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டுடே, இது வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ண வேண்டியது எவ்வளோ இருக்குது, இன்னைக்கு ஆர்டர் இன்னைக்கு பிக்கப் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இருக்குது, அதுக்கடுத்து ரிட்டர்ன் இன்னைக்கு என்னென்ன வர வேண்டியது இருக்குது, அதெல்லாம் நம்மளால பார்த்துக்க முடியும். அடுத்து ஷெடியூலு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டலுக்கு விடக்கூடிய ப்ராடக்டோட நேம்ஸ் எல்லாம் லெஃப்ட் சைடில் இருக்கும். ஸோ அது வந்து என்னென்ன டேட்டில் வந்து நம்ம ஷெடியூல் ஆயிருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டுடே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டேட் வைஸ், இயர் வைஸ், மந்த் வைஸ், வீக் வைஸ், டே வைஸ் வந்து நம்ம வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி பார்த்துக்க முடியும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட், இங்கே வந்து நம்ம ரெண்டலுக்கு விடக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டையும் நம்ம வந்து இங்கே வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்க முடியும். தென் இதில் கேன்பன் வியூ அண்டு லிஸ்ட் வியூவும் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் இங்கே நம்ம இந்த மெனு பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வேணுங்கிற இதை வந்து மாடியூல்ஸ் மெனுஸை வந்து நம்ம வந்து எனபிள் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங். ஸோ இங்கே வந்து ப்ராடக்ட் அப்புறம் ரிப்போர்ட்டிங். ஸோ ரிப்போர்ட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெண்டலுக்கு விடக்கூடிய அந்த இன்வைஸ் பண்ணது எவ்வளோ இருக்குது, பிக்கப் ஸ்டேஜில் என்ன இருக்குது, ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் வியூஸில் நம்ம வந்து பார்த்துக்க முடியும் ரிப்போர்ட்டிங்கை. ஸோ சேல்ஸ் பர்சன் வைஸ், கஸ்டமர் வைஸ், ப்ராடக்ட் வைஸ், சீரியல் நம்பர் வைஸ், இல்லை ப்ராடக்ட் கேட்டகரி வைஸ், ஸோ எப்படி வேணாலும் நம்ம வேணுங்கிற மாதிரி மாடியூலில் நம்ம ரிப்போர்ட்டிங் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுவோம். ஸோ அதில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம ஓவராலாக இந்த ரெண்டல் மாடியூலோட ஓவர் வியூ தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா. அதுக்கடுத்து கான்ஃபிகரேஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம வந்து இங்கே எனபிள் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டல் பீரியட்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் அந்த கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து டெய்லி இது கொடுப்பாங்க, இல்லைன்னா ஹவர்லி பேசிஸில் கொடுப்பாங்க, இல்லை 3 hours நைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மந்த்லி, குவார்ட்டர், வீக்லி, ஸோ மந்த் வைஸ் 1 month கூட சில பேர் வந்து கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நியூ பீரியட் வந்து இங்கே கிரியேட் பண்ணிக்க முடியும். இதில் இல்லாதது வேற ஏதாவது உங்களுக்கு நியூவாக வேணும்னா இங்கே நியூன்னு போட்டு கிளிக் பண்ணிட்டு, ஸோ இங்கே வந்து மந்தோட அந்த ரெண்டலுக்கான நேம் என்ன, அதில் எத்தனை நாள் டியூரேஷன் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொட்டேஷன் டெம்ப்ளேட். இது வந்து டிஃபால்ட்டாக நம்ம வந்து கொட்டேஷன் டெம்ப்ளேட் வந்து ஏதாவது செட் பண்ணி வைக்கனாலும் வைக்கலாம். ஓகேங்களா. அதுக்கான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓவராலாக ரெண்டல் மாடியூல் வந்து இத்தனை மெனு இருக்குது. நம்ம வேணுங்கிறத வந்து நம்ம எனபிள் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.